ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் நான் போட்ட என்னோட ஆஃபீஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? குழந்தைங்களை 2 குழந்தைங்களையும் சமாளிச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? அதுவும் பார்ட் டைம்னா கூட பரவாயில்ல, எப்படியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம் அடிச்சு பிடிச்சி. ஃபுல் டைம் ஜாப் 2 பேரும் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த வீடியோ பண்ணுறேன். நான் இந்த மாதிரி வாழ்க்கை தான் எல்லாரும் அமைச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். we are all human beings இல்லையா? நிறைய தப்புகள் செஞ்சு அதுலேருந்து கரெக்ட் பண்ணி கற்றுக்கிறது தான். இட் இஸ் ஜஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட குழந்தைங்க ரொம்ப சின்னதாக கை குழந்தையா இருக்கிறதுல இருந்து நான் எப்படி இவங்களெல்லாம் சமாளிக்கிறேன், டெலிவரிக்கு எப்படி சமாளித்தோம் 2 குழந்தைங்களுக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தை பிறக்கிறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டாக்கும். அது நம்ம ஃபிசிக்கலி நம்ம உடம்பு மாறுறது அது ஒரு விஷயம். இன்னொன்று மென்டலி நம்ம நிறைய மாறும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர அதே சமயத்தில் பயங்களும் நமக்குள்ளே நிறைய வரும். இதை எப்படி பண்ண போகிறோம், உடம்பு சரியில்லைனா என்ன பண்ண போகிறோம்? அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது பாருங்க, 2 குழந்தைங்களும் இங்கே தான் யூகேல தான் பிறந்தாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் முன்னாடியே எங்கள் அம்மா வந்துட்டாங்க, டெலிவரிக்கு முன்னாடியே அம்மா வந்துட்டாங்க. ஸோ ஷீ டுக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும்போது அதான் சொல்லுவாங்கல்ல, நாமளும் ஃப்ரெஷர், குழந்தையும் ஃப்ரெஷர். குழந்தைக்கு குழந்தையா எப்படி இருக்கிறதுன்னு தெரியாது, நமக்கு அம்மாவா எப்படி இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் ஃபுல்லி சப்போர்ட்டிங் மீ. அவ்வளோ சப்போர்ட்டு. எப்படி ஃபீட் பண்ணுறது குழந்தைக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாமே நிறைய அந்த நர்சஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. மிட்வைஃப்ஸ் எல்லாம் அமேசிங் ஹெல்ப். வீட்டுக்கே வந்தாங்க மிட்வைஃப் எல்லாம், குழந்தைய வெயிட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வீட்டுக்கே வந்தாங்க. அந்த விதத்தில் நிறைய ஹெல்ப் ஆச்சு எனக்கு. அப்பவும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், மெட்டர்னிட்டி லீவில் இருந்தேன். இங்கே மெட்டர்னிட்டி லீவ் மற்ற கண்ட்ரீஸை விட நிறைய தராங்க யூகேல. அது ஒரு விஷயத்தில் ஹெல்ப் ஆச்சு. ஸோ அந்த ரொம்ப சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மா வளர்த்து விட்டாங்க குழந்தைய. இங்கே வந்து இருந்துக்கிட்டே எங்கள் அம்மா வளர்த்தாங்க. எங்கள் அம்மா இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி, அதாவது ஷிஃப்ட் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் ஷிஃப்ட், அம்மாவுக்கு அத்தைக்கும். அம்மா கிளம்புறதுக்கு 10 நாள் முன்னாடி அத்தை வந்து சேருவாங்க. 6 மாதமாக ஷிஃப்ட் எடுத்து எனக்கு குழந்தைய வளர்த்து விட்டாங்க. ஏன்னா நிறைய பயங்கள் இருக்கும் நமக்கு. குழந்தை நைட்டில் ஏதாவது ஒரு தும்மிச்சுன்னா இருமிச்சுன்னா உடனே எடுத்துட்டு நம்ம எமர்ஜென்சிக்கு ஓடும். ஏன்னா நமக்கு ஏன் தும்முது, கேஸ்னால வயிறு வந்து வலிக்கு அழுகுதா என்னன்னு நமக்கு புரியாது. எங்கள் அம்மா உடனே சொல்லுவாங்க, வயிற்றுல கேஸ் இருக்குது குழந்தைக்கு, இப்படியே போட்டு தட்டினா அந்த கேஸ் போயிடும். அது எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களால தான் அதை சொல்ல முடியும் இல்லையா? நமக்கு டக்கு டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் பயம், நடுங்கும், நம்ம ஐயோ என்னமோன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடும். அந்த ஃபேஸ் எல்லாம் நடந்தது எங்களுக்கு. ஸோ அவங்க 2 பேர் ஃபஸ்ட்டு குழந்தைய லிட்ரலி அம்மாவும் அத்தையும் அவங்க வளர்த்து விட்டுட்டாங்க. மெயினாக எங்கள் அம்மா நிறைய இங்கே வந்து இருந்து வளர்த்தாங்க குழந்தைய. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி. ஆஃபீஸும் அதுவும் சேர்ந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் 2வது குழந்தை பிறக்கும் போது பாருங்கள், அவங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கு இன்லாஸ்க்கு எல்லாம் வயசாகுது இல்லையா? ஸோ அவங்களுக்கும் உடம்புக்கு இஷ்யூஸ் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. ஸோ அவங்களால வந்து நான் அந்த வாமிட் எடுத்துகிட்டு பெட்டில் படுத்துட்டு இருந்தேன். அந்த டைமில் ப்ரெக்னென்சி, 2nd குழந்தைக்கு சொல்கிறேன், ப்ரெக்னென்சி டைம்லலாம் அம்மாவால் வர முடியல. அப்போ பார்த்தி தான் என்னை கம்ப்ளீட்டாக பார்த்தி தான் பார்த்துக்கிட்டாரு. அதாவது என்னை பார்த்துக்கிறது தவிர இன்னொரு குழந்தையும் இருக்கா வீட்டில். ஃபஸ்ட்டு குழந்தை இருக்கா இல்லையா, அவளையும் பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்க, 2 பேரும் வேலை பார்க்கும்போது எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ டெலிவரி வரைக்கும் இந்த மாதிரி சமாளித்தோம் நாங்கள். நான் சிக் லீவ் போட்டு அந்த பார்த்தி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணார். பார்த்தியை வேலையவே விட்டார். ஒரு சமயத்தில் வேலையை விட்டுட்டு என்னை பார்த்துக்க வேண்டியது வந்தது. ஹி டிட் தட் ஆல்சோ. திருப்பி வந்து எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹி வென்ட் பேக் டு ஜாப் அகெயின். அப்புறம் 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எங்களோட அந்த ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. வி வர் ஆன் அவர் ஓன் கம்ப்ளீட்டாக. நானும் பார்த்தின்னா 2 குழந்தைங்களையும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டது நானும் பார்த்தி தான். ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து யாராலையும் இங்கே வர முடியல பிகாஸ் ஆஃப் தேர் ஓல்ட் ஏஜ் அண்ட் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் அப்பாவுக்கு வேறு கொஞ்சம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது. அதனால் அம்மாவால் அவ்வளோ வர முடியல. அவங்களால எப்பயாவது வருவாங்க, பட் ரொம்ப ஒன்றும் அவங்களால வேலையும் செய்ய அந்த மாதிரி குழந்தைகளை கவனிக்கிறது, போயிட்டு வர்றது ஸ்கூல், அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஸோ நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறத கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு மெனி நியூ பேரண்ட்ஸ் ஆல்சோ. உங்கள் வீட்டை விட்டு, அதாவது சொந்த ஊரை விட்டுட்டு, இந்தியாவிலேயே கூட சொந்த ஊரை விட்டுட்டு, இப்போ சென்னையை விட்டுட்டு நீங்கள் பாம்பேயில் போயிருக்கீங்க, இல்லை கல்கட்டாவில் போயிருக்கீங்க, டெல்லியில் போயிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு புது ஊர் தான், புது நாடு மாதிரி தான். லாங்குவேஜ் மொத்தம் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். அங்கே வந்து we are on our own. நம்ம குழந்தைங்கள நாமளே தான் பார்க்கணும், நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், எல்லாம் நாமளே தான் பார்க்கணும், நாமளே தான் ஆஃபீஸ் போகணும். ஏன்னா நமக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. we have to do everything on our own. எப்படி என்னோட டிப்பிக்கல் டே அந்த டைம்லலாம் எப்படி இருந்தது அப்படின்னா, பெரியவ அப்போ தான் ப்ரைமரி ஸ்கூலில் அப்போ தான் படிச்சுட்ருக்கா. சின்ன குழந்தை வந்து குழந்தைக்கு 1 வயசு இருக்கிற வரைக்கும் நான் மெட்டர்னிட்டி லீவில் இருந்தேன்.
ஃபுல் பேயோட தான் மெட்டர்னிட்டி லீவ் இருந்தது. தேவர் பேயிங் மீ. அண்ட் ஒரு வருஷம் கழித்து நான் வேலைக்கு போகும்போது இட் வாஸ் ரியலி 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 டஃப். அவ்வளோ சேலஞ்சிங், அதாவது மென்டலி நமக்கு அவ்வளோ சேலஞ்சிங். 1 இயர் குழந்தை கூடவே 1 இயர் கழிச்சும் நான் வேலைக்கு போகும்போதும் ஐ வாஸ் ஸ்டில் ஃபீடிங் தி பேபி, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும், இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குன்னு தனி ரூம் இருக்கும். அங்கே வேறு யாரும் வரமாட்டாங்க. அந்த ரூம் கீ வந்து ரிசப்ஷனில் இருக்கும். நம்ம வாங்கிட்டு போய் உள்ளே லாக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து நம்ம பம்ப், நம்ம மில்க் வெளியில் எடுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி கூலரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து நைட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்த மில்க் நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி என்ன மாதிரி சைல்டு கேர் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச சைல்ட் மைண்டர் அருமையான சைல்ட் மைண்டர், ஃபஸ்ட் கிளாஸ் சைல்ட் மைண்டருங்க. அதாவது என் குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா மாதிரி, 2வது அம்மா மாதிரி அவங்க. இன்றைக்குமே என் குழந்தைங்களுக்கு பர்த்டேனா சரி, கிறிஸ்மஸ்னா என்ன, எல்லாத்துக்குமே அவங்க கிட்டேருந்து கிஃப்ட்ஸ் வந்துடும். வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, நாங்களும் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவோம். இப்போ ஏரியா மாறிட்டாலும் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு திரும்பவும் போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய்டும். ஓடி வந்து பசங்களை கட்டி பிடிச்சிட்டு அவங்க பொலன்னு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும், நான் வளர்த்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ இஸ் அ வெரி நைஸ் உமன். அவ்வளோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம், அவ்வளோ அட்டாச் ஆகிட்டோம். நம்ம மாதத்துக்கு வந்து இப்போது பெரிய குழந்தைக்குன்னா வேறு மாதிரி அமௌண்ட் இருக்கும், சின்ன குழந்தைக்குன்னா வேறு மாதிரி அமௌண்ட் இருக்கும். எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைல்டு கேரரு, இப்போ நம்ம ஆஃபீஸ் வேலைக்கு போகணும், நம்ம குழந்தைய ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு போகணும் அப்படின்னா அவங்களை இங்கே சைல்டு மைண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூகேல கேரர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சைல்டு கேரர்ஸ். இது எப்படி நம்ம ஏரியாவில் நாம் தேடுறதுன்னா தேர் ஆர் வெப்சைட்ஸ் ஃபார் இட். நீங்கள் கூகுள் பண்ணாலே இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே அந்த லிங்க்ஸ் எல்லாம், சாம்பிளுக்கு சில லிங்க்ஸ் தரேன். இந்த நீங்கள் இருக்கிற தெருவில், அந்த லோக்கல் ஏரியாவில், அந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தை போய்கிட்டு இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான சைல்ட் மைண்டர் உங்களுக்கு வேணும். நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் இதே மாதிரி தான் வெப்சைட்டில் தான் கண்டுபிடிச்சோம். அண்ட் வி ரியலி லவ்ட் ஹர். இந்த சைல்ட் மைண்டர் வந்து எங்களுக்கு இனிஷியலாக கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இங்கே இருந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் விசாரித்தோம், நாங்கள் எப்படி நம்பி விட்டு போகலாமா அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் எங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப அப்படியே வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருந்தது. என்னென்னா, சைல்ட் மைண்டர்னால் இஷ்டத்துக்கு யாருமே சைல்ட் மைண்டர் ஆகிட முடியாது. நம்ம வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும், கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு ட்ரைனிங் கோர்ஸும் படிக்கணும். குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது, சேஃப்டி வைஸ் இவங்களை நம்பி குழந்தைய விடலாமா, எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி தான் இவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இவங்க அந்த வெப்சைட்டில் அட்வர்டைஸ் பண்ண முடியும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி ப்ரீ செக். அந்த வீடு சேஃபாக, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் சாக்கெட் எல்லாமே சைல்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட்டை இருந்தால் தான் அவங்க வந்து சைல்ட் மைண்டர் லைசன்ஸே கொடுப்பாங்க. அதுவும் லைசன்ஸ் கொடுத்தா அதோடு நிற்காமல் ஒரு 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க இன்ஸ்பெக்ஷனும் போகிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இட் இஸ் சேஃப்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது. காலையில் வந்து பார்த்தியோட டர்ன், ஈவினிங் வந்து என்னோட டர்ன், இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பிரிச்சுக்கிட்டோம். நான் மார்னிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். அது வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து எங்கள் பாட்டி கற்றுக் கொடுத்த பழக்கம். ஸ்கூலு காலேஜு 4 மணிக்கு எழுந்திரிச்சே பழக்கம். இன்ஃபேக்ட் 3 மணிக்கு எழுந்திருப்பேன் நான் ஸ்கூல் டேஸ்லலாம் படிக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் ஏன்னா 7:30 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடணும், காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு படிக்கணும். இதுதான் எங்களோட ஸ்கூல் ருட்டீன். இதுதான் ஸ்கூல் காலேஜ் கம்ப்ளீட்டாக ருட்டீன் தான். லேட் நைட் டிவி பார்த்தெல்லாம் எங்கள் வீட்டில் பழக்கம் கிடையாது. எங்கள் பாட்டி டோட்டலி அகெயின்ஸ்ட் இட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாட்டி, ஸ்ட்ரிக்ட் பாட்டி. அவங்க ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க, ஆனால் டிசிப்ளின் விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க பாட்டி வளர்ப்பு தான் நான். ஸோ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நான் யோகா மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு விதமான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். நான் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கு தான் வீடியோ போட்டிருக்கேன். குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க ஈஸியாக காலையில் சாப்பிட்ற மாதிரியான, அதே சமயம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஜூஸ் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டு 5:30 மணிக்கு நான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுவேன். அப்போ தான் பார்த்தி எழுந்து ஏன்னா குழந்தைங்கள எல்லாம் கிளப்பணும். பார்த்தி மார்னிங் டியூட்டிஸ், பார்த்திஸ் டியூட்டி. நான் 5:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி எங்கள் வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் டிரைவு ஸ்டேஷனுக்கு போவோம். ஸ்டேஷன் கார் பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு நான் லண்டன் போகணும். நான் 6:30க்கு ஆஃபீஸில் இருப்பேன். 5:30க்கு வீட்டை விட்டு கிளம்பினேன்னா 6:30, 6:40க்குள்ளே நான் ஆஃபீஸில் இருப்பேன். நான் தான் மொதல் ஆள். செக்யூரிட்டிக்கு அப்புறமா வேலைக்கு போகிற மொதல் ஆள் நான் தான். ஆனால் வந்து மற்ற ஃப்ளோர்ஸ்லலாம் இன்னும் சில பேர் இந்த மாதிரி ஏர்லியாக ஒர்க் பண்ணுற சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. சிலர் லேடிஸும் இருப்பாங்க, சிலர் ஜென்ஸும் இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் அந்த ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். மற்றவங்கெல்லாம் 9 மணிக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க, அந்த ரெகுலர் ஷிஃப்ட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம். ஸோ ஐ ஸ்டார்ட் த டே வெரி ஏர்லி.
நான் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிற இந்த டைமில் பார்த்து என்ன பண்ணிகிட்ருப்பாருன்னா, குழந்தைங்களை எழுப்பி அவங்களுக்கு காலையில் சாப்பிட வச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணி சாப்பிட வச்சு, ப்ரஷ் பண்ணி அதெல்லாம் கிளப்பி குழந்தைக்கு பெரியவ மட்டும் ஸ்கூல் போயிட்டு இருந்தா, சின்னவ சைல்ட் மைண்டர்கிட்டே தான் ஹோல் டே இருந்தா அப்போது. ஸோ அவளை ட்ரெஸ் பண்ணி விட்டு, தலைவாரி விட்டு, எல்லாம் பண்ணி, அதனால தான் குழந்தைங்களோட ஹேரை எப்போவுமே நான் ஷார்ட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் சின்னதில். ஸோ இட் பி ஈஸி ஃபார் பார்த்தி டு ப்ரஷ் ஹேர். 2 குழந்தைங்களையும் கிளப்பி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க பொண்ணும் என் பொண்ணும் ஒரே ஸ்கூலில், அதனால தான் அவங்க அந்த ஸ்கூலுக்கு சைல்ட் மைண்டராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இதே மாதிரி இன்னும் 2 குழந்தைங்க வந்தாங்க. ஸோ இந்த 4 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு கையில் இந்த பக்கியில் என்னோட குட்டி பாப்பா இருக்கா இல்லையா, இவளையும் சூசியவும் பக்கியில் தள்ளிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சில சமயம் மழை பெஞ்சதுன்னா காரில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் தான் ஸ்கூலு, நடந்தே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இவங்க போகிற கேங்கை பார்க்கணுமே, ஜாலியாக போவாங்க பசங்களோட சேர்ந்து. நான் ஆஃபீஸில் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மில்க் எல்லாம் வந்து கூலரில் வச்சு தான் நான் அந்த ஒரு கிட்டே வந்து விலைக்கு விற்கிது, ப்ரெஸ் பம்ப் அப்படின்ட்டு பேர் அதுக்கு. அதை எடுத்துகிட்டு நான் ட்ரெயினில் வீட்டுக்கு வந்துடுவேன். சில சமயம் பாருங்கள், எனக்கு ஆஃபீஸில் இருந்து வந்து ஸ்டேஷனுக்கு, எனக்கு வந்து அந்த ஏரியாவுக்கு ஹார்ட்ஃபோர்ட் ஷேரில் இருந்தோம் நாங்கள் வீடு. அந்த ஏரியாவுக்கு லிவர்பூல் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி அவ்வளோ கிடையாது. இதுவே நீங்கள் டியூப் எடுத்தீங்கன்னா எவ்ரி மினிட் ஒரு டியூப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின் வந்து கொஞ்சம் இந்த நாங்கள் இருந்த ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரீக்வன்சி இருந்தது. ஸோ சில சமயம் வந்து நான் டெய்லி ஆப்பில் பார்த்துட்டே இருப்பேன், ட்ரெயின் டைம் பார்த்துட்டே இருப்பேன். சில சமயம் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டேஷன் லிவர்பூல் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிடுவேன். சில சமயம் பாருங்கள், ஏதாவது ட்ரெயின் கொஞ்சம் இது இல்லை சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நான் டைம் பார்த்தேன் அப்படின்னா அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். பைக்குன்னா அந்த சைக்கிள், வாடகை சைக்கிள் இருக்கும், அது எடுத்துகிட்டு தெருவிலே வச்சுருப்பாங்க வரிசையாக. அந்த இதில் டாக் பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு ஸ்டேஷனில் போய் திரும்ப டாக் பண்ணிவிட்டு அந்த காசு அதில் காட்டும், இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கார்டை டச் பண்ணி பே பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே. அது வந்து ஃபாஸ்ட் கம்யூட்டாக இருந்தது எனக்கு. இங்கேருந்து ஒரு கேப் எடுக்கிறத காட்டிலும் பைக் எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. கேப்பை விட இது காசு கம்மியாக தான் இருக்கும், அதனால சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் ஆல்சோ. அந்த மாதிரி நான் சைக்கிள் ஓட்டிட்டு ஸ்டேஷன் போயிடுவேன். நான் அங்கேருந்து ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் கார் வச்சுட்டு வந்திருப்பேன் காலையில். அதை எடுத்து குழந்தைங்க 2 பேரையும் போய் பிக்கப் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்த மில்கை அவங்கக்கிட்ட அதில் பேர் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். நான் சைல்ட் மைண்டரோட ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதை மறுநாள் அவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி ஐ கிவ் தெம் எக்ஸ்பிரஸ்டு மில்க். ஸோ நான் ஆஃபீஸ் போனாலும் நான் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தேன் குழந்தைக்கு. எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் கொடுத்தா அவங்க ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம ஹெல்த்துக்குமே நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஐ வாஸ் டூயிங் இட். பார்த்தி ஒரு ஸ்டேஜில் பாருங்கள், பிரைட்டனுக்கு பக்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒரு ஆஃபீஸில் கான்ட்ராக்ட் ஜாபில் இருந்தார். இந்த குழந்தைங்க சின்னவ வந்து ரொம்ப கை குழந்தையாக இருக்கும்போது அந்த டைமில் அவருக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஹார்ட்ஃபோர்ட் ஷேர்லேருந்து காலையில் 2 மணி நேரம் டிரைவு, திரும்ப சாயந்தரம் 2 மணி நேரம் டிரைவு. ஸோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவருக்கு டிரைவிங்லேயே டைம் போயிடும். அந்த டைம் தான் ஒரு 8 மாதம் இருக்கும். அந்த பீரியட் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அவ்வளோ தூரமாக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக நான் தான் பண்ண வேண்டியது. இட் வாஸ் ரியலி சேலஞ்சிங், ரொம்ப டஃப்பாக இருந்தது. அப்போ எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து அப்போ கொஞ்சம் செலவுகளும் ஜாஸ்தியாச்சு. என்ன மாதிரி செலவு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் பேபி சீட் இருக்கு இல்லையா, காரில் பேபி சீட் வேணும். நம்ம குழந்தைய வந்து அப்படியே உட்கார வைக்க முடியாது. ஒரு 10-11 வயசு வரைக்குமே நமக்கு வந்து ஒரு சீட் வேணும். இப்போ பெரிய குழந்தை சாம்க்கு வந்து அப்போ பெரிய குழந்தை, ஸோ கொஞ்சம் எலிவேட்டட் சீட் இருக்கும். ஏன்னா சீட் பெல்ட் போடுறதுக்காக ஹைட்டை கொஞ்சம் எலிவேட் பண்ணி அந்த சீட் இருக்கும். அது கொஞ்சம் விலை கம்மி தான். ஆனால் சூசி உட்காந்துருக்கிற அந்த பேபி சீட் இருக்குது பார்த்தீங்களா, பேபி சீட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனால் நாங்கள் எல்லாமே 2 செட்டு வாங்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா என்னோட காரில் ஒரு செட்டு இருக்கணும், பார்த்தியோட காரில் ஒரு செட்டு இருக்கணும். ஏன்னா காலையில் அவர் கூட்டிகிட்டு கொண்டு போய் அங்கே விடுறாரு இல்லையா சைல்ட் மைண்டர் கிட்ட, சாயந்தரம் நான் இவங்களை கூட்டிகிட்டு வரணும். அண்டு நான் சாமை வந்து கிளாஸஸ்க்கு எல்லாம் கூட்டிகிட்டு போகணும். அது ஒரு பெரிய பயங்கர கதை. என் பெரிய பொண்ணு என்னென்னா, அவளுக்கு எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைங்க. அதனால் என்ன பண்ண தெரியுமா, மண்டே வந்து டேப் டான்ஸ் கிளாஸ் போவா. 2வது டியூஸ்டே வந்து முதல்ல வந்து அவள் ஜிம்னாஸ்டிக்ஸ் போயிட்டு இருந்தா. அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா கிளாஸ் போயிட்டு இருந்தா. ஏன்னா ட்ராமா வந்து இட் டெவலப்ஸ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு 10 பேர் முன்னாடி நம்ம எப்படி பேசுறதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஸ்டேஜ் ஃபியர். அந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் போக்கி நம்மளை நல்லா பேச வைக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஒரு இடம் தான் இந்த ட்ராமா கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ ஷி வாஸ் டூயிங் இட்ஸ். நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க டவுன் ஹால் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஷி வாஸ் என்ஜாயிங். அப்புறம் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கூட்டு போகணும்.
எவ்ரி சிங்கிள் வென்ஸ்டே ஸ்விம்மிங் கிளாஸ் போயிடுவாள். ஷீ யூஸ் டு என்ஜாய் ஸ்விம்மிங் ஆல்சோ. அண்ட் தேர்ஸ்டே பாருங்கள், அவள் பியானோ அண்ட் கிட்டார் ரெண்டும் ஒரே டீச்சர் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ சேம் டேவே நாங்கள் கிளாஸ் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டோம். நான் டைமிங்கும் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் செட் பண்ணி வச்சுருப்பேன். ஃப்ரைடே ஈவினிங் நாங்கள் டோட்டலி ஃப்ரீ. அவ்வளோ அப்படியே வீட்டுக்கு வந்து ஏழு கற்றுவோம் நாங்கள் 3 பேரும். அந்தளவுக்கு ஃப்ரைடே ஈவினிங் எந்த கிளாஸும் கிடையாது பசங்களுக்கு. சாட்டர்டே காலையில் பார்த்திங்கன்னா அகெயின் டென்னிஸ் கிளாஸ் இருந்தது. அது வந்து ஒரு 6 மாதம்தான் போனால் அப்புறம் டென்னிஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. நாங்கள் வந்து பசங்களை என்ன அப்படின்னா எல்லா இடத்துக்கும் அனுப்பி பார்ப்போம். அண்ட் அவளுக்கு பிடிச்சிருந்தா 1 மாதம் அனுப்புவோம், பிடிச்சிருந்தா பண்ண, பிடிக்கலைன்னா இட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணாதானே உனக்கு பிடிக்குதான்னு இல்லையான்னு தெரியுன்றது தான் எங்களோட பேரண்டிங் ஸ்டைல். அப்புறம் சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாம்க்கு கராத்தே லெசன்ஸ் இருக்கும். நாங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போவோம். ஆக மொத்தம் 7 நாளில் 6 நாள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நான் எப்படி ஈவினிங் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறத சமாளித்தேன் தெரியுமா? நான் நேராக ஸ்டேஷன்லேருந்து கார் எடுத்துகிட்டு என்னோடய சைல்ட் மைண்டர் வீட்டுக்கு போவேங்க. 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாங்க. அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டு எல்லாருமே. ஸோ கொஞ்ச நேரம் சேட் பண்ணிவிட்டு குழந்தைங்க 2 பேரையும் கூட்டிட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலை என்ன தெரியுமா? எனக்கு டைம் இருக்காது. ஏன்னா பெரியவளை திருப்பி கிளாஸ் கூட்டு போகணும். ஆனால் கிளாஸ் கூட்டிகிட்டு போய் வர வரைக்கும் சின்னவ பசி தாங்க மாட்டாள். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்குள்ளே வந்ததும் அவளுக்கு தேவையான சாப்பாடு, ஏன்னா ஆளுக்கு ஒரு சாப்பாடு செய்யணும் இல்லையா, அவளுக்கு பேபி ஃபுட்டு செய்யணும். ஸோ சாதம், பருப்பு, அதில் கேரட்டோ இல்லை பீன்ஸோ என்னென்ன அவகாடோ மேஷ் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாளும் ஒரு விதமான ஃபுட்டு நான் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். அன்னைக்கு என்ன செய்யணுமோ கிச்சனில் ஒட்டி வச்சுருப்பேன். இந்த வாரம் என்னென்னு அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் சமாளிக்க முடியும். நம்ம வந்து வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு தேவையான காய்கறி இருக்கும், தேவையான ஐட்டம்ஸ் இருக்கணும், பயங்கர பிரச்சனை. ஸோ ஐ டூ மீல் ப்ரெப்பிங் அண்ட் மீல் பிளானிங் எவ்ரி வீக்கெண்ட். அது எல்லாமே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எந்த மாதிரி நம்ம சமையல் வீட்டில் வெளியில் வாங்கவே மாட்டோம். வெளியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுன்ற ஹேபிட்டே எங்கள் வீட்டில் கிடையாது. எப்போவுமே வீட்டு சாப்பாடு தான், குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. நான் பேபி ஃபுட்டு கூட ரெடிமேட் வெளியில் வாங்கினதே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செய்கிற பேபி ஃபுட்டு தான். ஸோ பேபிக்கு சாப்பாடு எடுத்து அப்படியே சூடாக செஞ்சு பாக்ஸில் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் தண்ணி, நாப்பி எல்லாத்தையும் அந்த பேக் ஒன்று ரெடியாக வச்சுருப்பேன். நான் அந்த பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவ்வளோ ஸ்விம்மிங்கன்னா ஸ்விம்மிங், டான்ஸ் கிளாஸ்னால் டான்ஸ் கிளாஸ்ன்ட்டு அங்கே என்ன கிளாஸோ அங்கே கூட்டிகிட்டு போவேன். இப்போ டான்ஸ் கிளாஸ் எல்லாம் பாருங்கள், டான்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ராமா கிளாஸ், இந்த ரெண்டுமே பாருங்கள் ஒரு சர்ச்சில் வச்சு நடந்தது. எங்கள் ஏரியாலேயே ஒரு பெரிய சர்ச்சுங்க. அங்கே சர்ச் ஹாலில் வாடகைக்கு எடுத்து தான் இந்த டீச்சர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டீச்சர்ஸ் அங்கெல்லாம் எனக்கு சர்ச்சில் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கே நல்ல வசதி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் பெரியவளை கொண்டு போய் உள்ள கிளாஸில் விட்டுட்டு சின்னவளுக்கு சாப்பாடு ஊட்டணும் இல்லையா. ஸோ அந்த கார் சீட்டு பாருங்கள், பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதை ஃபிட் பண்ணுறதே நமக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறத அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த லாக்கை 2 பக்கமும் ரிலீஸ் பண்ணோம்னா தனியாக கையோடு வந்துடும். இந்த ஒரு கூடைப்பை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கூடைப்பை மாதிரி வந்துடும். ஏன்னா சில சமயம் குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கையில் எடுத்தோன்னா உடனே தூக்கம் கலைஞ்சதுன்னா வீல் கத்த ஆரம்பிப்பா. அவளுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். ஸோ அப்படியே அமைதியாக அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே அந்த கூடைப்பை மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் கிச்சனுக்கு போய்டும். கிச்சனில் வந்து என்ன அப்படின்னா அங்கே ஃப்ரிட்ஜில் பால் இருக்கும், அங்கே கெட்டில் இருக்கும், டீ பேக்ஸ் எல்லாம் ஒரு இதில் போட்டு டப்பாவில் போட்டு அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ யூ கேன் ஹேவ் டீ, ஃப்ரீ டீ தான். வரவங்க எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் அது. ஸோ வி கேன் ஹேவ் டீ. நாங்கள் போய் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அவளோட விளையாடிக்கிட்டே ஒரு டீயும் போட்டு குடிச்சிட்டு அங்கே வெயிட் பண்ணுவேன். இந்த மாதிரி என்ன மாதிரி பிக்கப் பண்ண வந்த அம்மாக்கள் அப்பாக்கள் வந்தாங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா அவங்க குழந்தையோட விளையாடிட்டு இருப்பாங்க, நான் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன். இப்படி தான் அந்த 1 hour இந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அங்கேயே சாப்பாடு ஊட்டி முடிச்சிடுவேன். சின்னவளுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு வருவேன். எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருந்த வரைக்கும் சென்னையில் இருக்கும்போதெல்லாம் காலையில் ஒரு வாட்டி குளிப்போம், நைட்டு ஒரு வாட்டி குளிப்போம். அந்தளவுக்கு வேர்த்து ஊற்றும். இங்கே யூஎஸ் போயிருந்தப்போ கூட நான் காலையில் குளிக்கிற ஹேபிட்டு தான் இருந்தது. ஆஃபீஸ் போக முன்னாடி காலையில் குளிக்கிறது. இங்கே யூகேல முதல்ல கூட காலையில் தான் குளிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமா இங்கே ஜென்ரலாகவே யூகேல பாருங்கள், குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா நைட்டு தான் குளிப்பாங்க. காலையில் வந்து வெறுமனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளியல் கிடையாது. காலையில் நைட்டு தான் குளிப்பாங்க. அது வந்து நைட்டு குளிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த குளிருக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ
எவ்வளோ குளிராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து டக்குன்னு ஹாட் வாட்டரில் குளிச்சிட்டோன்னா அந்த ரொம்ப அப்படியே விடவிடன்னு நடுங்குதில்ல, அந்த சில்னஸ் போயிடும். அதனாலேயே இங்கே மெயினாக நைட்டு கண்டிப்பாக குளிப்பாங்க. ஸோ பசங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து டின்னர் செய்ய ஆரம்பிப்பேன். ஏன்னா பெரியவளுக்கும் எங்களுக்கும் அதனால தான் வந்து ஒரே சமையல் அப்படிங்கிறதுனால பேபிக்கு மட்டும் தனி ஃபுட்டு பண்ணியிருப்பேன். எங்கள் 3 பேருக்கும் ஒரே சமையல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் எல்லாம் கம்மியாக குழந்தைக்கு ஏற்ற மாதிரியே போட்டு தான் பழகி நாங்களும் உப்பு காரம்லாம் கம்மியாகவே பழகிட்டோம். குழந்தைங்க சாப்பிட்றது தான் நாங்களும் சாப்பிட்றோம், தனி சாப்பாடெல்லாம் கிடையாது. ஸோ நைட்டு வந்து அவசர அவசரமாக நான் குக் பண்ணுவேன். அங்கே கிச்சன்லேயே பசங்க வந்து சின்னவ ஒரு பக்கம் கீழே பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பா, பெரியவ இந்த பக்கம் ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது எழுதிட்டு. எங்கள் கிச்சனே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் அண்ட் ஸ்டடி ரூம் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் கிச்சனில் எங்கேயுமே தண்ணி எதுவும் படாமல் அப்படியே ட்ரையாக வச்சுருப்பேன். நான் குக் பண்ணுற அந்த சிங்க் ஏரியா தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரையாக இருக்கும். ஸோ சாம் வந்து அவளோட ட்ராயிங் புக்ஸை வரைஞ்சிட்ருப்பா, ஏதாவது பண்ணிட்டு. ஸோ வி ஆல் ஸ்பெண்ட் டைம் இன் த கிச்சன் மோஸ்ட் ஆஃப் த டைம். எங்கள் வீட்டில் இந்த ஹாலுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, லிவிங் ரூம். அது ஏன் இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியாது. வீடு கட்டும்போது அது வைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அது லீஸ்ட் யூஸ்டு ரூம்னு கேட்டிங்கன்னா லிவிங் ரூம் தான். அண்டு டிவி எல்லாம் எங்கள் வீட்டில் ஏன் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. டிவி பார்க்கறதுக்கு யாருக்குமே டைம் இருக்காது. வி ஹேவ் அவர் ஓன் திங்ஸ், கிட்ஸ் ஹேவ் தேர் ஓன் ஆக்டிவிட்டீஸ் இல்லையா. ஸோ நான் இங்கே கீழே உட்காந்து விளையாடிட்டு பேசிகிட்டே விளையாடிட்டு இருப்பாங்க. அண்டு நான் சமையலை முடிச்சிடுவேன். சமையலை முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்களோட விளையாடிட்டு அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களையும் குளிக்க வச்சுட்டு பாத்தி 8:30க்கு தான் வருவார். அவர் ரொம்ப தூரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல. ஹி கம்ஸ் ஒன்லி at 8:30. பார்த்தி வீட்டுக்கு வந்து, ஏன்னா எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்களுமே பார்த்தி கதை சொல்லணும், பாட்டு பாடணும். சின்னவளுக்கு அதுவும் மெயினாக ஜோட்டு பார்த்தி ஒரு பாட்டு இழுத்து பாடுவார். அவரே மெய்டப் போம் மாதிரி ஒரு போயம் பண்ணிட்டு அவரே பாடுவார். ஸோ அதெல்லாம் கேட்டால் தான் பசங்களுக்கு அந்த டேடி கம்ஃபர்ட் வேணும், அந்த ஒரு சேஃப் ஃபீலிங் வேணும். நான் என்ன தான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அப்பா வேணும், நைட்டு தூங்குறதுக்கு கண்டிப்பாக டேடி வேணும். ஸோ 2 பேருக்கும் கதை சொல்லி அவங்கவுங்க பெட்டில், ஏன்னா பெரியவ வந்து நார்மல் பெட்டில் படுத்துட்டு இருந்தா, சின்ன குழந்தை அப்போ வந்து அந்த கிரிப் இருக்குது இல்லையா, அது உள்ளே அப்படியே குழியாக இருக்கும். ஏன்னா வெளியில் ஏறி நைட்டு வெளியில் வந்துடக்கூடாது, குழியாக இருக்கும். அதுக்குள்ளேயே இறங்கி பார்த்தி போய் அவளுக்கு கதை சொல்லி மேலே படுக்க வச்சு, அவள் குரங்கு குட்டி மாதிரி இப்படி மேலே தவிட்டு தான் தூங்குவா சின்னதில். தூங்கினதுக்கப்புறம் படுக்க வச்சுட்டு தான் பார்த்தி வந்து அவரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவார், குளிக்கிறதுக்கு போவார். அப்படியே அந்த பேண்ட் ஷர்ட், ஆஃபீஸ்க்கு போட்டு போன பேண்ட் ஷர்ட்டோடு பசங்களோட படுத்து பெட்டில் அவங்களுக்கு அதை சொல்லி தூங்க வைக்கிறோம். ஏன்னா இவர் வந்து 8:30க்கு வருவார். குழந்தைங்களுக்கு வந்து டைம் ஆச்சு இல்லையா, பெட் டைம் ஆகிடும். ஸோ when he comes home, they are already fed, they are bathed, they are ready to go to bed. கதை சொல்லி அப்படியே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உட்காந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம். பார்த்தி குளிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கதை எல்லா கதையும் கொஞ்சம் பேசுவோம். இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் என்னெல்லாம் நடந்தது, எங்கள் ஆஃபீஸில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பேசிட்டு நாங்கள் படுப்போம். திருப்பி காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்போம். அகெயின் த ரொட்டீன் ஸ்டார்ட்ஸ். இது இப்படியே தெளிந்த நீரோடை மாதிரி இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், திடீர்னு ஜுரம் வரும், திடீர்னு ஏதோ வயிற்றுக்கு சேராமல் ஒரு 2 நாள் டயரியா, அப்புறம் பக்குன்னு சொல்லிட்டு அது வயிற்று வலி, வாமிட்டிங், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நமக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும், குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த மாதிரி இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிற சமயங்களில் தான் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களையும் பார்க்கணும், அதே சமயம் நம்ம உடம்பையும் நாமளே சிக்காக இருப்போம். அந்த டைமில் தான் அந்த டைமில் ப்ரீ கோவிட் எல்லாம் பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் அவ்வளோ காமன் கிடையாது. இட் வாஸ் அ நாவல்ட்டி. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஐபிஎம்மில் வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போ கூட நிறைய கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எப்போவுமே ஐபிஎம்மில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமையாக சொல்லுவேன், உனக்கு என்னடி ரொம்ப ஜாலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படிம்பேன். அண்ட் ஷீ யூஸ் டு சே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செம்ம கடி அப்படிம்பாவா. ஸோ இந்த மாதிரி ஓகே, நாட் ஆல் ஆஃபீஸஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. பட் இப்போ எங்களுக்கு அந்த லைஃபோட ப்ரீ கோவிட் லைஃபோட கம்பேர் பண்ணும்போது இப்போ எங்களுக்கு பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஏன்னா வாரத்தில் 2 நாள் தானே நம்ம ஆஃபீஸ் போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறோம். அதனால் பசங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ண முடியுது, நாமளே பிக்கப் பண்ண முடியுது. இப்போ சைல்ட் மைண்டர் கொடுக்குற காசு கிடையாது. இப்போ வந்து சைல்ட் மைண்டர் கரண்ட்லி நாங்கள் பே பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரீ கோவிட் எல்லாம் வந்து 1 மணி நேரத்துக்கு 6 pounds அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 8 pounds 9 pounds சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து இட்ஸ் அ லாட் ஆஃப் மணி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான். நம்ம குழந்தை ஃபுல் டைம் ஸ்கூலுக்கு போகிற ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். அது வரைக்கும் கேரியர் பிரேக் எடுக்காமல் இருக்கிறதுக்கு
எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. இந்த மாதிரி குழந்தைக்கு இப்போது சின்னவள் குழந்தைக்கு பாருங்கள், ஒரு நாள் அவள் வந்து கையை இப்படியே வச்சுருந்தா. நர்சரியிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கையை இப்படியே வச்சுருந்தா, இப்படி மடக்கியே தான் வச்சுருந்தா, கீழே தொங்க போட மாட்டேன்ட்டா இந்த ரைட் ஹேண்ட். கீழே நாங்கள் வந்து கையை இப்படி எடுத்தோன்னா அப்படியே வீலும் கத்துறான். மற்ற நாள் நல்லா இப்படியே வச்சுட்டு சிரிச்சே விளையாடிட்டு, அவள் ரொம்ப எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாள். அவள் இப்படியே வச்சுட்டே தான் விளையாடிட்டு இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. கையை எடுக்க மாட்டேங்கிறா குழந்தைன்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாம் பார்த்தோம். நைட்டு ஒரு படுக்கிற டைம் வந்துருச்சு 8:30க்கு. அப்புறம் இப்படி படுக்க வைக்கும்போது கை இப்படி அமுக்குதுன்னு அழறேன். அப்புறம் நைட்டு 8:45 9 மணி இருக்கும். எடுத்துகிட்டு எமர்ஜென்சிக்கு ஓடணும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறோம்னா பெரிய குழந்தையும் சேர்த்து தான் 4 பேரும் சேர்ந்து தான் ஓடணும் காரில். குழந்தைங்களையும் காரில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் 4 பேரும் எமர்ஜென்சிக்கு போய் அங்கே போனால் அவங்க சொன்னாங்க, இது வந்து பேபிஸ்க்கு இட் ஹேப்பன்ஸ் ஆல் த டைம். அவங்க விளையாடும் போது ஏதாவது செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கை இப்படி பெரட்டி வச்சாங்கன்னா அந்த ஏதோ சாக்கெட்டில் இருந்து அந்த எலும்பு வந்துடுமா. அது திரும்ப இப்படிங்கிறாங்க. அவங்க வந்து குழந்தை எப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டே கன்னத்தில் இப்படி தட்டிக்கிட்டே இப்படின்னு நாங்கள் பாருங்கள். அவளுக்கும் குழந்தை அழக்கூட இல்லை. அவளை கையை கீழே இப்படி தொங்க போட்டான். ஷி செட் இட்ஸ் a வெரி சிம்பிள் திங். டெய்லி ஒரு 10 குழந்தையாவது இந்த மாதிரி வருவாங்க. விளையாடும் போது கை இப்படி திருப்பி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். எப்போ இந்த மாதிரி நடந்தாலும் இம்மீடியட்டாக கூட்டுவாங்க அப்படின்னு. அப்பா ஆனால் அந்த ஒரு தடவை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது சாம்க்கு ஒரு தடவை பாருங்கள், நான் எப்போவுமே கொஞ்சம் பால் வச்சுருப்பேன் வீட்டில். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஜுரம் வந்தால் டக்குன்னு கொடுக்க. நைட்டு அன்னைக்கு ஈவினிங் ஜுரம் வந்தது ஸ்கூல்லேருந்து வரும்போது. அண்ட் பக்கு மாதிரி இருந்தது, வாமிட்டிங் கூட இருந்தது. இது வந்து ஃபியூ இயர்ஸ் ago. அப்போ நைட்டும் ஜுரம் அடங்கலை. பால் கொடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour கம்மியாக இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நைட்டு ரொம்ப ஜுரம் வந்து தூக்கி போக ஆரம்பிச்சு குழந்தைய அப்படியே பிளாங்கெட்டில் சுற்றிட்டு, பாலெல்லாம் கேட்கல, பிளாங்கெட்டில் சுற்றிட்டு நைட்டு 1 மணியோ 2 மணியோ ஓடுறோம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப சின்னதாக இருந்தால் சாமை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் நைட் ஃபுல்லாக இருந்து அப்புறம் ஜுரம் சரியாயினதுக்கப்புறம் காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அந்த டைமில் நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிவிடுவோம், இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம். வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். இங்கே நான் ரொம்ப முக்கியமாக பார்த்த விஷயம், எல்லோருமே பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஜாப் செகண்ட். எனக்கும் அதே மாதிரி தான். இப்போ குழந்தைக்கு ஏதாவது ஸ்கூல்லேருந்து கால் வருது எனக்குன்னா அப்படியே எல்லாத்தையும் போங்கடா நீங்களும் ஆச்சு உங்கள் வேலையும் ஆச்சுன்னு தூக்கி போட்டு அப்படியே வந்துடுவேன். மிடில் ஆஃப் த மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸில் இருந்தாலும் சரி, போர்ட் மீட்டிங்கில் பாதியிலேருந்து நான் ஒரு தடவை ஓடி வந்திருக்கேன். ஏன்னா என்னோடய பெரிய குழந்தை கீழே விழுந்து அடிபட்டு இங்கெல்லாம் ரத்தம் வருதுன்னு எனக்கு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தது. அதுக்காக நம்ம வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைனா உடனே டாக்டர் வந்துடுவாங்க. அந்த ஸ்கூல்லேயே ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அது தவிர உடனே டாக்டர் வந்துடுவாங்க, ஆம்புலன்ஸ் வந்துடும். தேல் ஸ்டார்ட் ட்ரீட்டிங் ஸ்ட்ரெயிட் அவே. இருந்தாலும் நமக்கு சொல்லுவாங்க, குழந்தைக்கு நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் இல்லையா, அம்மா அப்பா இருந்தால். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெண்டர் நான், 2வது அட்டெண்டர் பார்த்தி, அப்படி போட்டிருந்தோம் நாங்கள். ஸோ நாங்கள் உடனே 2 பேரும் உடனே ஓடி போயிட்டோம். 2 பேருக்குமே குழந்தைங்க கம் ஃபர்ஸ்ட், ஜாப் கம்ஸ் செகண்ட். இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் நிறைய தடவை வந்திருக்கு. சாம் இன்னொரு தடவை ஒரு வாட்டி பாருங்கள், அந்த ஹீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரேடியேட்டருக்கு பின்னாடி கொண்டு போய் ஏதோ ஒரு பொம்மை, ஏதோ சம் டாய் உள்ளே விழுந்துருச்சுன்னு கையை விட்டு பின்னாடி எடுத்திருக்கா. இது பழைய வீட்டில். அதனால தான் இந்த வீட்டில் நாங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மொத்தம் அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங் போட்டோம். இந்த பஞ்சாயத்தே நமக்கு வேணாண்டா சாமின்ட்டு, பிகாஸ் வி ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரேடியேட்டருக்கு பின்னாடி அதுலேருந்து சூடு காற்று வரும் நமக்கு வின்டருக்கு. பின்னாடி விட்டுருக்கா. அந்த பின்னாடி ஏதோ அந்த ஆணியோ சம்திங், அந்த சுகத்தில் மாற்ற இடத்துல ஆணி இருக்கும்ல, ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அதில் ஏதோ விட்டு அது கீச்சிருச்சு. கையில் கீச்சிட்டு விரலில் கீச்சு அதில் ரஸ்ட் இருந்திருக்கு, துருப்பு இருந்திருக்கு. அது ஏறிடுச்சு. துருப்பு ஏறினா செப்டிக் ஆகிடும் இல்லையா. ஸோ அவங்க கொண்டு போய் அப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை கட்டு போட்டு அதில் எவ்வளோ ரத்தம் கொட்டி, ரத்தத்தை பார்த்து எனக்கு மயக்கம் வந்து அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாகி ஒரு தடவை. அப்புறம் அந்த பாதி இதோடையே அன்றைக்கி நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். தண்ணியை ஃபேஸில் அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு, நோ யுவர் மதர், நீ மயக்கம் போட்டு விழுந்தா உன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ட்டு தண்ணியை ஃபேஸில் கிச்சனில் போய் அடித்து அப்படியே தண்ணி அடித்து குழந்தைய கையில் துணியை வச்சு கட்டி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடினேன். அது ரொம்ப ஒரு 3 வயசு இருக்கும் குழந்தைக்கு. அப்போது இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் நிறையா வந்திருக்குங்க. அது வரும்போதெல்லாம் அப்படியே அயன் லேடியாக, அயன் மதராக அப்படியே பயப்படாமல் இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா, நோ, துவண்டு அப்படியே இந்த டவல் துவண்டு போகிற மாதிரி துவண்டு போயிடுவேன். அண்ட் அப்படியே மனசில் அந்த அளவுக்கு எல்லா பேரண்ட்டும் இப்படி தான், அம்மாவும் இப்படி தான், அப்பாக்களும் இப்படி தான், எவ்ரிபடி வி ஆர் ஆல் த சேம். நம்ம குழந்தைக்கு ஒன்று உடம்புக்கு வரும்போது நம்ம துடிச்சு போயிடுவோம்.
துடிச்சு போய் அந்த பயம், படபடப்பு அதெல்லாம் வந்துட்டு அந்த தைரியம் எல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறது தான். நமக்குன்னு வரும்போது நமக்கு அந்த தைரியம் எல்லாம் ஓடி போயிடும், அப்படியே காத்தோடு ஓடி போயிடும். அப்படி பயந்த சுச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் தட் இஸ் லைஃப் இல்லையா? எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை. அதெல்லாம் தாண்டி இப்போ வந்ததுனால எனக்கு வந்து அந்த ஒரு தைரியம், எது வந்தாலும் சமாளிக்க முடியும். லைஃப் கிவ்ஸ் யூ எக்ஸ்பீரியன்சஸ். ஆனால் அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் எனக்கு வந்துரும்னு பயந்துக்கிட்டே நான் குழந்தைய வந்து கையை விட்டே நான் கீழே இறக்கி விட மாட்டேன். கீழே விழுந்தா என் பொண்ணுக்கு அப்படியே கீழே விழுந்து அடிபட்டுடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு நினச்சா நம்ம குழந்தை நடக்கவே முடியாது. அண்ட் தட்ஸ் கால்டு ஸ்மதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம ஓவர் பேரண்டிங் எப்போ பண்ணுறோமோ தட் இஸ் கால்டு ஸ்மதரிங். அந்த குழந்தைய நம்ம வளர விடாமல் தன்னிச்சையாக வளர விடாமல் நாம் தடுக்கிறோம். அதுக்கு பேர் வந்து அன்பு இல்லை. அந்த ஓவரா டெரரைசிங் அன்பாக இருக்கும் தெரியுமா? சிலது நான் ஊட்டி விட்டால் தான் நீ சாப்பிடணும், நான் எடுத்து கொடுக்குற கலர் சட்டை தான் நீ போடணும் அப்படின்ட்டு அந்த ஓவராக பண்ணுற அந்த இது நாங்கள் கிடையாது. அது சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டோம், நாங்கள் மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டோம். அண்டு எங்களோட பேரண்ட்ஸும் ஸ்மதரிங் பேரண்ட்ஸ் கிடையாது. பாத்தி வீட்லேயும் ஃப்ரீடம், கம்ப்ளீட் ஃப்ரீடம். நீ நர்மதாவை தான் கல்யாணம் பண்ணணுமா, பண்ணிக்கோ, we bless you. நீ பார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, பண்ணிக்கோ, our blessings are with you. சந்தோஷமாக உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு, உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா பண்ணு. அண்ட் ஹியர் வி ஆர். அந்த ஒரு நம்பிக்கை அவங்க பேரண்ட்ஸும் என்னோட பேரண்ட்ஸும் வச்சதுனால தான் வி ஆர் ஹியர். அந்த ஒரு ஃப்ரீடமை தான் எங்கள் பசங்களுக்கும் நாங்கள் கொடுத்து வளர்த்துட்ருக்கோம். அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஹார்ட் ஆல்சோ. டேக்கிங் சம் டெசிஷன்ஸ் இஸ் ரியலி ஹார்ட். குழந்தைய விட்டுட்டு அந்த ஒரு வருஷம் மெட்டர்னிட்டி லீவில் இருந்துட்டு 2 குழந்தைங்களையும் அந்த ஒரு வருஷம் மெட்டர்னிட்டி லீவில் இருந்துட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகிற அந்த ஃபஸ்ட்டு வீக் இருக்குது பார்த்தீங்களா? ஓ மை காட், எத்தனை தடவை பாத்ரூமில் போய் அழுதுருக்கேன் தெரியுமா? அதாவது மதர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டேனாக்கா, இப்போ உனக்கு அப்படி இருந்ததாடா, நான் அழுதுட்டேன் இன்னைக்கு அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்பேன். இல்லையேடா எனக்கு இல்லை அப்படிமா. ஐ திங்க் ஃபாதர்ஸ் டோன்ட் கெட் இட். ஐ மிஸ் த பேபி, ஆனால் எனக்கு வந்து அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஹி ஆல்சோ டுக் பெட்டர்னிட்டி லீவ். ஆனால் மதர்ஸ் வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வி ஹாவ் ஹை எஸ்ட்ரோஜன் இல்லையா? ப்ரெக்னென்சி எப்பயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, ஹை எஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு நமக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், அந்த பால் சுரக்கிறதுக்காக நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் மாறும். திடீர்னு கோவம் வரும், நமக்கு திடீர்னு அழுக வரும், ரொம்ப அப்படியே எமோஷன்ஸ் வந்து அப்படியே எட்ஜில் இருக்கும், அப்படியே சென்சிட்டிவாக இருப்போம். நம்ம பாத்ரூமில் போய் அழுதுட்டு வந்திருக்கேன், மீட்டிங் நடுவில் அழுதுட்டு எந்திரிச்சு போயிருக்கேன். பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். யூர் அ நியூ மதர், யூ ஹேவ் ஹார்மோன்ஸ், இட்ஸ் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மற்றவங்கெல்லாம் வந்து கட்டி பிடிச்சி யூஆர் அ பிரேவ் உமன். we have all done that. நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. you'll be fine, this is life, your child will learn and you will learn அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் தட்டி கொடுத்தாங்க ஆஃபீஸில். அவங்களும் நம்மளும் என்ன மாமனா மச்சானா, அவங்க என்ன எனக்கு அத்தையா சித்தியா அக்காவா யாரோ எந்த நாட்டோ சேர்ந்தவங்க, பல நாடுகளை சேர்ந்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுப்பாங்க. மற்ற பேரண்ட்ஸோட நம்ம பேச முடியும், நம்ம பிரச்சனைகளை பற்றி, நமக்கு இருக்கிற பயங்களை பற்றி மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் வச்சுருப்போம். அந்த குரூப்பில் நமக்கு இருக்கிற பயங்களை பேசலாம். நாங்கள் வந்து அப்பப்போ டீக்குன்னு சொல்லிட்டு பார்க்கில், சம்மரில் வெயில் நல்லா இருக்கும்போது பார்க்கில் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வீட்டிலேருந்து ஏதாவது கேக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளாஸ்கில் டீ காஃபின்னு கொண்டு போயிட்டு எல்லோரும் உட்காந்து ஒரு 10-20 பேரண்ட்ஸு சேர்ந்து உட்காந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டா இட் ஹெல்ப்ஸ் us. நம்ம வீட்டுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் நம்ம ஏஜில் நம்ம ஸ்டேஜில் இருக்கிற அதே பேரண்ட்ஸ் கிட்ட நாம் என்ன கோத்ரூ பண்ணுறோமோ அதே தானே அவங்களும் கோத்ரூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு பேசிக்கும் போது இட் கிவ்ஸ் கம்ஃபர்ட். அவங்க எல்லாருமே எல்லா அம்மாவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாரும் ஷேர் பண்ணிக்கும் போது, ஓ இது உனக்கும் இருக்கா, நான் மட்டும் அப்படி இல்லையா, நீயும் அப்படி தானா, ஓகே தென் ஐ எம் நாட் அலோன் அப்படின்ட்டு ஒருத்தர் தேத்திக்கிறது. ஃபாதர்ஸ் மதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். இட் வாஸ் ரியலி ஹெல்பிங். நீங்கள் அந்த மாதிரி ஒரு குரூப், ஒரு வாட்ஸ்அப் குரூப் இல்லை அப்படின்னு சொன்னால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூ டேக் தி இனிஷியேட்டிவ். உங்கள் ஸ்கூலில் அப்படி இல்லைன்னா நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இட் ரியலி ஹெல்ப்ஸ். இப்போது நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால எனக்கு அந்த பிரச்சனைகளெல்லாம் இல்லை. அண்டு குழந்தைங்க கொஞ்சம் பெருசாயிட்டா, அதாவது அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 4 வயசு அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சைல்ட் மைண்டர்கிட்ட அனுப்பணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா சைல்ட் மைண்டர் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி
இருக்கும். ஸ்கூலில் பாருங்கள், உங்கள் ஸ்கூல்லே இங்கே பிரிட்டனில் சொல்கிறேன், உங்கள் ஸ்கூல்லையே ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் கிளப் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிளப் வந்து 7 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸ்கூல் இவங்களுக்கு. அந்த ரூமில் 7 மணிக்கெல்லாம் 9 மணிக்கு தான் ஸ்கூல் திறப்பாங்க. ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் கிளப்பு 7 மணிக்கெல்லாம், சில ஸ்கூலில் 7:30 நினைக்கிறேன், இல்லை சில ஸ்கூலில் 6:30 கூட இருக்குது. உங்கள் ஸ்கூலில் என்ன மாதிரி எந்த டைம் என்ன நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு பே ஃபார் தட். குழந்தைங்க அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு 30 குழந்தைங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2-3 செக்ஷனாக வச்சு கூட நடத்துவாங்க. அங்கேயே விளையாடிட்டு ஃபுல் டைம் ஆள் இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு. அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கிளப்பில் அங்கேயே விளையாட்டு அப்படியே ஸ்கூலுக்கு உள்ளே கூட்டு போயிடுவாங்க. அவங்க ஸ்கூல் பில்டிங்க்கு உள்ளே தான் இருக்கும். அப்படியே கிளாஸ்க்கு அவங்க கூட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த குழந்தைங்களை வந்து அவங்க இந்த இன்சார்ஜ் பர்சன் இருப்பாங்களே, 2-3 பேர் இருப்பாங்க இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு. அவங்க அப்படியே இந்த குழந்தைங்களை கிளாஸ் முடிஞ்சோடனே கைப்பிடிச்சு, இந்த கிளாஸ் டீச்சர் வேறு யாரோடையும் அந்த குழந்தைங்களை அனுப்ப மாட்டாங்க. இப்போ நம்ம குழந்தை ஸ்கூலில் பிக்கப் பண்ணணும்னா நாம தான் போய் பிக்கப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபோட்டோ ஐடி அங்கே நம்ம கொடுத்துருப்போம். அந்த டீச்சர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் நம்மளோட அனுப்புவாங்க. அப்படி இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகிடுது அப்படின்னா வேறு யாரையாவது நாங்கள் பிக்கப் பண்ண சொல்லணும்னா நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணணும். அவங்களுக்கு இதில் வாட்ஸ்அப்பில் வந்து நான் அவங்களோட ஃபோட்டோ அனுப்பணும், ஐடென்டிட்டி அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜருக்கு சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ ஈவினிங் அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் இருக்கும். அதில் கேம்ஸ் விளையாடுவாங்க. கேம்ஸ் வந்து ஃபிசிக்கலி ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை போர்டு கேம்ஸாக இருக்கலாம், பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு க்ரியேட்டிவ், டிவி பார்க்குறது கிடையாது, வெரி க்ரியேட்டிவாக அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெரி ப்ரொடக்டிவ் அண்ட் லேர்னிங் டைம். அவங்களே அங்கே ஸ்நாக் கொடுத்துருவாங்க, ஹெல்தி ஸ்நாக். நீங்கள் வந்து ஈவினிங் வந்துட்டு 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். வி ஆர் நாட் யூஸிங் தோஸ். ஏன்னா நாங்கள் மாற்றி நான் ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி பாத்தி வீட்டில் இருப்பார், அவர் ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி நான் வீட்டில் இருப்பேன். அந்த மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். நிறைய பேர் புதுசாக அம்மாவாகும்போது, புதுசாக அப்பாவாகும்போது நிறைய இந்த மாதிரி எப்படி சமாளிக்க போகிறோம், இது வந்து ஒர்த்தா, லைஃப் இஸ் ஒர்த்தா அப்படின்னு எல்லாம் தோணும். அதுதான் குழந்தைங்க வளர்க்கும் போது ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, டேஸ் ஆர் லாங்கர் பட் இயர்ஸ் ஆர் ஷார்ட். அது நிஜமே, உண்மை. நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். நானும் பார்த்து 2 பேருமே அதே தான் ஃபீல் பண்ணோம். வி raised the children together. இதில் அம்மாவோட வேலை மட்டும் இல்லை, we went through the pregnancy together and we raised our children together. 2 பேரும் சேர்ந்து பண்ணதுனால தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சது, இன்றைக்கும் பண்ண முடியுது எங்களால். பிகாஸ் we do it together. பேரண்டிங் இஸ் பியூட்டிஃபுல். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய பெற்றுக்கணுமா, இஸ் இட் ஒர்த் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் டெஃபினெட்லி ஒர்த் இட். த ஹாப்பினஸ் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் இட். பசங்களை நம்மளை வெறுப்பேற்றுவாங்க, சில சமயம் கோபமாக ஒரு அடிச்சிடலாமான்னு வரும், ஆனால் அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளை கோபம் வர வைப்பாங்க சில சமயம் எதிர்த்து பேசுவாங்க, சில சமயம் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க, சில சமயம் நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் இது நல்லா இல்லை அப்படிம்பாங்க, என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இல்லை. அதே ஐட்டமை அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் செஞ்சாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. பட் ஸ்டில் தே ஆர் வர்த் இட் அண்ட் லைஃப் இஸ் வர்த் இட். இதை நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எனி டிப்ஸ், குழந்தைங்க வளர்க்குறதுல ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா, நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். ஐம் ஆல்சோ லேர்னிங். ஏன்னா பேரண்டிங்கில் இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங்னு எதுவுமே கிடையாது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். நாங்கள் குழந்தைகளை வளர்க்குற விதம் இந்த மாதிரி. எனக்கு தெரியாத பல விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஐ எம் ஸோ ஈகர் டு லேர்ன் திங்ஸ். புது புது விஷயங்களை கற்றுக்கிறது, நிறைய பேர்கிட்ட இருந்து அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது, லைஃபுக்கு தேவையான விஷயங்களை, அதாவது நம்ம படித்து ஒன்று தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு, வாழ்க்கை பாடம்ங்கிறது வேறு. அது வந்து அனுபவத்தின் மூலமாக தான் வரும். அந்த மாதிரி நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை இப்படி ஹேண்டில் பண்ணேன், என் குழந்தைக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதை நான் இப்படி ஹேண்டில் பண்ணேன், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. நானும் கற்றுக்கிறேன், நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிறோம். தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஓகேவா? பாய்.